பாருங்கள், சிறப்பு வாய்ந்த கோயில், ரொம்ப பழங்கால கோயில், ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில், பெருமாள் கோயில். இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். பயங்கர கூட்டமாக இருக்கும் வாரம் வாரம் சனிக்கிழமை புரட்டாசி மாதம். இது வந்து பெருமாளுடைய தாய் வீடே இதுதான் சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நுழைவு வாயில் பாருங்கள், 7:30 மணிக்கே எவ்வளோ கூட்டம். இன்றைக்கெல்லாம் காலையிலேருந்தே பயங்கர கூட்டமாக இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அங்கே இது கூட லைனில் நின்று தான் வாங்கணும். நெய் விளக்கு, நெய் தந்துடுறாங்க. விளக்கு திரி ஒரு செட்டு 50 ரூபாங்க. விளக்கு, நெய், பூ மட்டும் 50 ரூபாங்க. இந்தாண்ட ஒரு கடை இருக்குது. எல்லாம் லைனில் நின்று வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு தான் கோயிலுக்குள்ளே வரணுமா. அதனால எல்லாம் அங்கே ஒரு லைன் நிற்கிறாங்க. பயங்கர கூட்டமாக இருக்கும். எல்லாம் இந்த 3வது வாரம் 5 வாரம் பயங்கர கூட்டமாக இருக்கும். அங்கே எல்லாம் லைன் தான், எல்லாம் லைனில் நிற்கிறாங்க. கூட்டம் அன்னதானம் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாம் அவங்கவுங்க வேண்டிட்டு பிரசாதம் கொண்டாந்து தருவாங்க. அந்த பக்கம்லாம் தந்துட்டுருக்காங்க. கோயிலில் போய் ஜில்லுன்னு காற்று கில்லுங்கெல்லாம் எவ்வளோ அழகாக முளைச்சி கூட்டம் பாருங்க. முன்னாடி நுழைவு நாங்கள் லைனில் நின்றுட்டுருக்கோம். இன்னைக்கு காலையிலேருந்தே அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்கவுங்க வேண்டிட்டு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து பாருங்க. மூலஸ்தானத்துக்குள்ளே போகிறோம். அங்கே போனாலும் ஃபோன் அலோடு கிடையாது. லைனில் நின்று போயிட்டுருக்கோம். பாருங்க, அந்த பையன் என்ன சேட்டன் கோயிலில் லைனில் நிற்கிறோம். வாங்கிவா, காசு எடுத்துக்கலாமா? வாங்கிவா, நான் தரேம்மா. வாங்கிவா. எங்கே வச்சிருக்க? எங்கே வச்சிருக்க? பரிசா உள்ளியா? இதா எங்கடா? காசு எதுவும் இல்லையாடா? டேய், உள்ள எதுவும் இல்லையடா? ஆமா, எது இருக்கு? எது எடுக்க முடியலடா? பேண்ட்டை உள்ள என் தம்பி பேண்ட்டுக்குள்ளே வச்சிருக்கானா. பேண்ட்டை உள்ள கை ஒண்ணுமா. இது திருப்பி போட்டுறா. பேண்ட்டை பேண்ட் திருப்பி போட்டுரு. இரு பேண்ட் திருப்பி போட்டுரு. இரு பேண்ட் திருப்பி போங்க. லைன் போங்க. வாங்க வெளில வா, உள்ள வா. அப்படியே எடுத்துட்டா. பாருங்க, ஒரு பையன் சாமி கும்பிட வந்து என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கான்னு. வேணாம், போமா நீ. அது ரைட்டு. அவங்க அம்மா பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட கொண்டு போய் அங்கே பாருங்க சாமி கொண்டு வந்த பையன். ஐயோ, இங்கே பாருங்க, பெருமாள் கோயிலில் தீர்த்தம் கொடுக்குறாரு. எவ்வளோ அழகா குட்டி பையன் பாருங்க. பெருமாளுடைய ஆசீர்வாதம் எவ்வளோ அழகாக தீர்த்தம் கொடுத்துட்ருக்கான். பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வெளியில் வந்து இந்த அம்மாவை தரிசனம் பண்ணோம். புஷ்பவல்லி அம்மாள், புஷ்பவல்லி தாயார் அம்மாள். அவங்கள தரிசனம் பண்ணிட்டு தான் கோயிலை சுற்றி வந்து உட்காரணும். வாங்க லைனில் நின்று பின்னாடி போயிருந்தா எனக்கு பூந்த நல்லதா. கோயில் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம்.
டைம் ஆயிடுச்சு 8:30 9 மணி ஆயிடுச்சு. நிறைய கொடுத்தாங்க அன்னதானம்லாம். நாங்கள் லேட்டாக வந்துட்டோம். நிறைய கொடுத்தாங்க. அப்படின்னா 50 தான் நான் 26 இல்ல மருமக பையன் குழந்தைங்க. அச்சு இங்கே நின்று எடுக்கலாமா? நல்லா இருக்கு. இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். வீடியோ ஒன்று எடு. பிரதீக்ஷா வா, இங்கே நல்லா வெளிச்சமாக இருக்கு, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த இடம் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்க. வீடியோ இந்த பொங்கல்லாம் காலி ஆயிடுச்சு. நீங்கள் 9 மணிக்கு வந்தால் இருக்குமா? இங்கே தருவாங்களாட்டுருக்கு. பாருங்கள் பிரசாதம் கொடுக்குறாங்க. சக்கரை பொங்கல் சுண்டல் வாங்கினோம். பாருங்கள் எல்லாம் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கள் பசங்க எல்லாம் சுண்டலும் சக்கரை பொங்கலும் கொடுத்தாங்க. உள்ள கோயிலுக்குள்ளேயே இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பாருங்கள் சக்கரை பொங்கல் சுண்டல் அவங்கவுங்க வேண்டிட்டு வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சேன். 8:45 பசங்க கேட்டாங்க. கரெக்டாக சக்கரை பொங்கல் சுண்டல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் கொடுக்குறாங்க பாருங்கள் சக்கரை பொங்கல் சுண்டல்.